ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் கத்திரிக்காவை 4 பக்கம் லைட்டாக கீறிட்டு இந்த சூடாகிட்டு இருக்க எண்ணெயில் வதக்கி ஓரளவுக்கு வதங்கவும் அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு அது வெடிக்கவும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடணும். வெந்தயம் ப்ரௌன் கலரில் ஆனோடனே ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து கருவேப்பிலை போடணும். இந்த கருவேப்பிலை போடும்போது குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 10 பல்லு பூண்டையும் அதோடு போட்டு நல்லா அந்த பூண்டுடைய கலர் மாறுற வரை அதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டு அதுக்கு தக்காளி வேகிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா அதை வேக விடணும். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போடணும். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதோட பெருங்காயத்தூளையும் போட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி இந்த கரைசலையும் இதில் ஊற்றிடணும். இந்த புளி தண்ணி இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்கட்டும். ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயையும் இதோடு போட்டு நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இந்த மசாலா கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா உள்ளே இறங்கும். இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா அப்பளம், சுரக்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு இதெல்லாம் வச்சு நாங்கள் இந்த காம்பினேஷனில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.